தமிழக அரசின் இலவச லேப்டாப் திட்டம் மாணவ மாணவிகள் மத்தியில் கம்ப்யூட்டர் பயன்பாட்டை அதிகரித்துள்ளதாக இன்டெல் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த விரிவான தொகுப்பினை இப்போது பார்ப்போம். நவீன இந்தியா என்ற தலைப்பில் சென்னையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் தமிழக அரசின் இலவச மடிக்கணினி திட்டத்தின் பயன்பாடு குறித்த இன்டெல் கம்ப்யூட்டர் நிறுவனம் நடத்திய ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. இலவச மடிக்கணினி வழங்கப்பட்ட பிறகு மாணவ மாணவிகள் மத்தியில் கணினி பயன்பாடு அதிகரித்துள்ளதாக இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. கணினிக்கு செலவிடும் நேரம் 3.2% இருந்து 4.9% அதிகரித்துள்ளதும் தெரியவந்துள்ளது. இலவச மடிக்கணினி திட்டம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவுவதாக 91% பேர்களும், குடும்ப உறுப்பினர்கள் கணினி அறிவை வளர்க்க உதவுவதாக 82% பேர்களும் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சருடைய மடிக்கணினி திட்டமும் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். வேரியஸ் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் கெட்டிங் ரெப்ளிகேட்டிங் தி சேம் மாடல். பாடங்கள் குறித்த அறிவை பெருக்கிக் கொள்ள மடிக்கணினி உதவிகரமாக இருப்பதாக 97% மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 வருஷமாக லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் இம்பாக்ட் ஸ்டடி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம். The result is very positive. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இதை பார்த்துக்காங்க. ஐ திங்க் ரிசல்ட்ஸ் ஹேவ் பீன் வெரி பாசிட்டிவ். நிறைய லேர்னிங்ஸும் வந்திருக்கு. We are going to incorporate these learnings next time. இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் மூலம் இதுவரை 22.18 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் தங்கமணி.